ஒரு குடும்ப தகராறு எதுக்கு போலிங் டேட்ல கொண்டாந்து திணிக்கிறீங்க நீங்க? உங்க நோக்கம் என்ன? அதை மீறி அவர் ஜெயிச்சு காமிச்சார்னா நிஜமாகவே அது புரட்சி தான். அதை மறுக்கவே கூடாது. அதை பாராட்டுற முதல் நம்பர் நாமள தான் இருக்கும். வெற்றி நிச்சயம். ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்களை வாய்ப்பு தராமல் தவிர்த்துவிட்டு அந்த இடத்தில் புதிய 3 பேருக்கு வழங்கியிருக்கிறோம். இது அத்தனை நீங்க வீடியோ முன்னாடி பேசி ஆவணப்படுத்தணுமா? 2 நாள் அமைதியாக இருந்துட்டு 3ஆம் நாள் வந்து துணிச்சலை அறிவிச்சிருக்கணும் சார். திருமாவளவனுடைய துணிச்சலை அறிந்தவன்கிற முறையில் நான் இதை எதிர்பார்க்கிறேன். காட்டுமன்னார் கோயிலில் இன்னாரை தான் நிறுத்தணும், அல்லது ஏற்கனவே இருந்தவரை சிந்தனை செல்வனை அங்கே போய் நிறுத்தி செய்யூரை ஜெயிக்க வைக்க பார்க்கணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டு அதை அமல்படுத்துகிற போது இருந்த சிக்கல் தான் திருமாவளவனுடைய அந்த தடுமாற்றத்துக்கு காரணம். அவரது சிந்தனை செல்வன் அவர்களாக இருந்தாலும் இந்த 5 ஆண்டுகளில் சட்டமன்றத்தில் மிகச் சிறப்பாக பணியாற்றினார்கள் என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை, எனக்கும் இல்லை. திருமாவளவனுடைய கடந்த 2 வார கால நடைமுறை, பேச்சு, உடல் மொழி எல்லாம் மற்ற அத்தனை தலைவர்களுக்கும், தேர்தல் அரசியலில் ஈடுபட்டிருக்கிற அத்தனை தலைவர்களுக்கும் ஒரு பாடம்னு நான் சொல்றேன். வாய்கிளிய பேசுறாருல அண்ணாமலை, எத்தனை பத்திரிகை நான் வரவேற்கிறாரு, பத்திரிகையாளர் எதா இருந்தாலும் போட்டு உடைக்கிற அண்ணாமலை இந்த விஷயத்தில் எதுக்கு கள்ள மௌனம் சாதிக்கிறார், கள்ள நாடகம் ஆடுறார். நேற்று ஒரு லெட்டர் வந்துச்சு, முழுக்க அண்ணாமலையுடைய மனக்குமுறைகளை விவரிக்கிற மாதிரியான கடிதம் தான். அந்த கடிதத்தை 3ஆம் நபர் ஒருத்தர் வச்சு இது அவர் கடிதம் அல்லன்னு ஃபேக்ட்னு சொல்றீங்க. ஏன் உங்களுக்கு வாய் இல்லையா? அந்த கடிதம் போலின்னு தன் வாயால் சொல்லாமல் இருந்து அப்போ நீங்கள் என்ன சாதிக்க நினைக்கிறீங்க? நயினார் இருக்கிற போது பிஜேபி ஜெயிக்கக்கூடாது. சிரிச்சுக்கிட்டு சொல்லலை சார், நிஜமாகவே அவமானகரமாக நான் உணர்றேன். இவ்வளோ பெரிய இடத்துக்கு வளர்ந்த அண்ணாமலை எதுக்கு பச்சையாக போய் சொல்லணும்? பதவியை விட்டு என்னைக்கு அவரை எடுத்தாங்களோ மாநில தலைவர் பதவியிலிருந்து, அப்போது இருந்தே அவர் ஹாப்பியாக இல்லை. நம்பர் 1. நான் திரும்ப கேட்டேன், நீங்கள் சீட்டு கேட்டிங்களான்னு கேட்டேன். அண்ணாமலையிட்டிருந்து வெளிப்படையாக வார்த்தை வரவே இல்லை. வணக்கம் வாவ் தமிழா நண்பர்களே. தமிழக அரசியல் நாளுக்கு நாள் பரபரப்பாக போய்கொண்டிருக்கும் நிலையில் திரு எஸ்பி லட்சுமணன் அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம் எஸ்பிஎல். வணக்கம். அரசியல் எப்படி போயிட்டு இருக்கு உங்கள் பார்வையில்? சூடாக தான் போகுது, பரபரப்பாக போகுது வழக்கம் போல். இந்த 15 நாள் தானே எல்லா கசப்புகள், கோபதாபங்கள் எல்லாம் மறந்துட்டோ அல்லது மறந்தது மாதிரி நடிச்சுக்கிட்டோ எல்லா கட்சியினரும் எல்லா அணியினரும் கொஞ்சம் பரபரப்பாக உற்சாகமாக களத்துக்கு வருவாங்க. இந்த நிலைமையில் யாருக்காவது எட்ஜ் இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? எட்ஜை பார்க்குறதுக்கெல்லாம் இன்னொரு வாரம் கவனிக்கலாம். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் வேட்புமனு தாக்கல் நடந்துகிட்டு இருக்கு, இன்னையோட தான் முடியுது. களத்துக்கு போகட்டும், ஒரு குற்றச்சாட்டில் வைக்கட்டும், அதுக்கு எதிரணியினர் என்ன பதில் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். மிக உறுதியாக இருக்குது திமுகவினுடைய அணி, ரொம்ப அதுதான் ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்குன்னு நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்போயும் நான் அதை தான் சொல்லுவேன். ஆனால் அப்படி சொல்கிற வேகம் கொஞ்சம் குறைவாக இருக்கிற அளவுக்கு அங்கேயும் கசப்புகள் இருந்தது. அதிமுக அங்கம் வகிக்கிற என்டிஏல பிரதானமான கட்சியாக இருக்கிற அதற்கு அடுத்த இடத்துல இருக்கிற பிஜேபிலையும் சில கோபதாபங்கள் இருக்குது. அண்ணாமலையினுடைய கடிதம் வரைக்கும் அது அந்த கோபத்தை நீட்டிச்சுக்கிட்டு இருக்கு, பொதுவெளிக்கு வருது. எல்லா கோபதாபங்களும் எல்லா தேர்தல்களையும் எல்லா அணிகள்லையும் இருந்தது தான். ரூமுக்குள்ளே நடக்கும். 50% 60% ரூமுகளுக்குள்ளே நடந்துடும். பூட்டி அறைகளுக்குள்ளே கோபதாபங்கள் இருக்கும். அதை கேட்டேன், இதை கொடுக்கல, அப்புறம் அதுக்கு என்ன பண்ணுறது, அவன் எத்தனை தடவை தான் அவனை நான் சும்மாவே உட்கார வைக்கிறது, இந்த விட நான் அவனுக்கு கொடுத்தாகணும் அப்படின்னு 2 தரப்புலையும் அந்த வாத பிரதிவாதங்கள் பூட்டி அறைகளுக்குள்ளே நடக்கும். இன்றைக்கி அதெல்லாம் வீதிகளுக்கு கொண்டாந்து போடுற போது, சோசியல் மீடியா வளர்ந்துட்டு இந்த காலத்தில் அது வீதிக்கே கொண்டு வந்து சம்மந்தப்பட்டவங்களே போடுற போது தான் அவர்களை சங்கடப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் தங்கள் அணியை, தங்கள் கட்சியை பலவீனப்படுத்திக்கிறாங்களோன்னு ஒரு தோற்றம் இந்த தேர்தலில் தான் மிக அதிகமாக வந்திருக்கு. 2 அணிலையுமே பிரதான பின்றான் இல்லை. அட்வான்டேஜ் திமுகன்னு நம்ம ஏன் சொல்கிறோன்னா, அது ஒரு வலுவான அணியை அமைத்த அதிமுகவுக்கு வீழ்த்துவது அளவுக்கு போதுமானதாக இருக்காதுன்னு நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம். அதில் பிஜேபியினுடைய இந்த கோபம் இருக்குல்ல, பிஜேபியின் கோபம், பிஜேபிக்கு உள்ளேயே எழுந்திருக்கிற கோபதாபங்கள், இது நிச்சயமாக அந்த அணிக்கு நிச்சயமாக ஒரு பின்னடைவை தரும். அது எவ்வளோ தூரம் சரிப்படுத்துகிறாங்கன்றதை பொறுத்து இருக்கு. நீங்கள் பிஜேபி பற்றி சொல்கிறீங்க, காங்கிரஸ் இன்டாக்டாக இருந்தது. இப்போ சமீப காலமாக காங்கிரஸில் நிறைய உள்ளுக்குள்ளே நிறைய ஒரு உப்பூசல், நிறைய ஒரு 2 மாதத்து பிரச்சனை தொடங்கி வச்சதே காங்கிரஸ் தானே. இன்டாக்ட் இருக்கிற கூட்டணின்னு சொன்ன திமுக கூட்டணியில் பிரச்சனையை தொடங்கி வைத்ததே பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக் தாகூர் தான். அதை வேடிக்கை பார்த்தது அகில இந்திய தலைமை. அவர்கள் பண்ணி அடுத்தடுத்து ஒரு கட்சியினரும் தங்களுடைய கசப்புகளை பொது வெளியில் சொன்னது. மார்க்சிஸ்டுகள், கமலஹாசன் நான் டார்ச் லைட்டில் நிற்க என்ன அனுமதிங்கன்னு கேட்டது, அதை இவங்க உதயசூன் நெல்லுங்கன்னு சொன்னது, அது பொதுவெளியில் 2 பேரும் சொன்னது. இல்லை இப்படியெல்லாம் பண்ணுறது தவறுன்னு மற்ற கட்சி தலைவர்கள், தோழமை கட்சி தலைவர்கள் சொன்னது.
திருமாவளவனுடைய கட்சியில் நடந்த அந்த உட்கட்சி நெருக்கடிகள், குழப்பங்கள் எல்லாமே அந்த அணிக்கு ஒரு பின்னடைவு தான். நான் மறுக்கவே மாட்டேன். அதனால தான் நான் வேகமாக ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கான்னு சொன்னவன் இப்போ கொஞ்சம் மெனக்கடணுன்ற வார்த்தையை பயன்படுத்துகிற அளவுக்கு சூழல் இருக்குது இப்போதைய பார்வை. சரி, பழைய கேண்டிடேட்ஸே ரீநாமினேட் பண்ணுற ஆல்மோஸ்ட் வந்து பழைய ஆட்கள்லாம் மறுபடியும் உள்ளே வராங்க. எல்லா ரீநாமினேட் பண்ணுறதுக்கு எதுக்கு இவ்வளவு லேட் பண்ணணும், இவ்வளவு தாமதம்? ஏன்? காங்கிரஸ் கதை தான் தெரிஞ்ச கதை தானே, பிஜேபியும் அப்படி தானே. ஏன்னா இவங்களை கிட்டத்தட்ட 2 பேரும் ஒரு நாள் இல்லை, 2 தேசிய கட்சிகளுடைய சாபக்கேடே அதுதான். அங்கே வச்சு முடிவு பண்ணுறோம், அங்கே சென்ட்ரல் கமிட்டி முடிவு பண்ணணும், சென்ட்ரல் கமிட்டி முடிவு பண்ணணும். ஒரு இந்த லோக்கல் டேஸ்ட்டு, லோக்கலில் இருக்கிற பிரச்சனை யாருக்கு ப்ளஸ் யாருக்கு மைனஸ்ன்னு ஏன் அதவே ஒரு 10 நாள் முன்னாடி உட்காந்து பேசினா என்ன இருக்குது? என்ன குறைஞ்சு போயிட போகிறாங்க? இல்லை எஸ்பி, நான் என்ன கேட்குறேன், நம்ம ஏதாவது அப்படியே புதுசாக ஒரு 25-27 பேரை வந்து இறக்குறோம்னு வச்சுங்களேன், பரவாயில்ல. அதே ரூபி மனோகரன், அதே செல்வ பெருந்தகைன்னு அதே இல்லை. அப்படி பார்த்தா காங்கிரஸ்லையும் சரி பிஜேபி சரி இந்த முறை கிட்டத்தட்ட ஒரு 40% பேர் புதுமுகங்கள் வந்திருக்கிறாங்க. அதுக்குள்ளே வரல நான். அதவே முடிவு பண்ணியிருப்பாங்க 2 மாதம் முன்னாடி, இந்த தொழில் இவனை டெவலப் பண்ணலாம், நல்லா எக்ஸ்ட்ரா ஆக்குறான்னு 2 பேர் கட்சியிலையுமே 2 மாதம் முன்னாடியே முடிவு பண்ணியிருப்பாங்க தான். இவ்வளோ நெருக்கடியில் போகிறது அந்த என்ன சொல்கிறது, ஒரு 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 ஆக்வேர்டாக இருக்குங்கிறது ஒரு பக்கம், ஒரு நம்பிக்கையின்மை ஏற்படுத்துகிற மாதிரி அவங்களே அதுக்கு காரணமாக்கிறாங்க. இப்போது அடுத்த ஆள் வந்து குத்தி அவன் கீழே விழுந்தா பரவாயில்ல, அவனே குத்திக்கிட்டு அவனே கீழே விழுந்துக்கிற மாதிரி இந்த ஒரு ஒரு அசால்ட்டான மனநிலை இருக்குல்ல, ஒரு அலட்சிய போக்கு மாதிரி தான். என்ன அறிவிக்கலாம், இப்போ என்ன 6ஆம் தேதி தானே கடைசி நாள், 5ஆம் தேதி சொல்லிக்கலாம் அப்படின்ற அந்த போக்கு இருக்கு பாருங்க. அலட்சியம். ஆமாம், நிச்சயமா. அதில் மேலூருக்கு கடைசியாக நிறுத்தப்பட்ட அந்த ஒருத்தவைக்கு நேற்று சமூக நீதி அப்படின்லாம் சில பூஸ்டெல்லாம் கொடுத்து அறிவிச்சிருக்கேன். ஒரு சமூக நீதியும் கிடையாது. அதில் வெற்றி பெறணுங்கிறது தான் முக்கியம். திருச்சியில் தலித் தலைமுறையை ஜெயலலிதா நிறுத்தினான்னு சொன்னால் அவருக்கு இருந்த ஆளுமை, அன்னைக்கு இருந்த அரசியல் சூழல், திருச்சியினுடைய அந்த சமூக பொருளாதார நிலைன்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டி மாதிரி தான். திருச்சியில் எல்லா சமுதாயத்தினரும் இருப்பாங்க. கிட்டத்தட்ட 3 அசம்பிளி திருச்சி மாநகராட்சிக்குள்ளேயே வந்துடுது, மற்ற 3 தான் சபர்பல்ல வருதுன்னு வச்சுக்கிட்டா. அப்போ அது ஒரு இன்ன ஜாதிக்குரிய தொகுதின்னு சொல்ல முடியாத தொகுதியில் தலித் தலைமுறையை நிறுத்தி அப்போ தான் கட்சிக்கு வந்தார். புதிய வரவான தலித் தலைமுறை நிறுத்தி வெற்றி பெற செய்கிற அளவுக்கு ஜெயலலிதாவுக்கு ஆளுமையும் இருந்தது, அப்போதைய சூழலும் கை கொடுத்தது. அது எம்ஜிஆர் தைரியம் இருந்தது. ஆனால் மேலூர் இப்போ சிடி தண்டபாணி கோயம்புத்தூர் நிற்க வைக்கிற தைரியம் கலைஞருக்கு பிரிச்சு அதை ஏற்றுக்கிட்ட சூழல் இருந்தது. தண்டபாணி அந்த தகுதியை வளர்த்துக்கிட்டார். நீண்டகால கட்சியை இங்கே வளர்த்து அடையாளப்படுத்தி காலூன்றி தண்டபாணியால் ஜெயிக்க முடிஞ்சது. விஸ்வநாதன், நான் மேலூரில் வேலை பார்த்துருக்கிறேன், மதுரை எனக்கு சொந்த ஊர்னா, அப்போ மதுரையில் இருக்க சொந்த ஊரை கொண்டு காஞ்சிபுரத்தில் எம்பி ஆக்குனாங்க. அப்போ இந்த விமர்சனம் வந்துச்சு. இப்போ அந்த ஒரு தொகுதி நிறுத்தி வச்சவொடனே ஏன் சொந்த ஊரே மாறுதான்னு சொல்லிட்டு போகட்டும். விஸ்வநாதன் தகுதி குறைவானன்ற அந்த தனிப்பட்ட கிரெடிபிலிட்டிக்கெலாம் வரலை. சமூக நீதியை உரசி பார்த்து டெஸ்ட் பண்ணுற நேரமாக தொகுதியாக அதுன்னு பார்த்தா மேலூர் முழுக்க கல்லர்கள் ஆதிக்கம் நிறைந்த தொகுதி. மக்கள் தொகை அங்கே அவங்க அதிகம், மேலே உழவு கீழே உழவோட இம்பேக்ட் அங்கே ரொம்ப அதிகம் சார். அதை நான் என்கரேஜ் பண்ணலை. அந்த மாதிரி தொகுதியில் என்ன செஞ்சு நம்ம வெற்றி எடுக்கலாங்கிற அந்த ஒரு பார்வையை காங்கிரஸ் பார்க்க தவறிடுச்சோன்னு தோணுது எனக்கு. ஈஸியாக அதை தார வார்த்துட்டாங்களோன்னு ஒரு பார்வை இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். அதை மீறி அவர் ஜெயிச்சு காமிச்சார்னா நிஜமாகவே அது புரட்சி தான், அதை மறுக்கவே கூடாது. அதை பாராட்டுற முதல் நம்பர் நாமள தான் இருப்போம். தேர்தல் அரசியல்னு வர்ற போது வெற்றி தான் நமக்கு முக்கியம்னு பார்த்தா காங்கிரஸ் செய்த இந்த பரீட்சாத்த முயற்சி தேவையில்லாதுன்னு என்னுடைய பார்வையாக. ஜோதிமணி வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க, யாரோ உழைக்கிறான் கஷ்டப்படுறான், யாருக்கும் சீட்டெல்லாம் போகுதுங்கிற. அப்படியா? அப்போ நாடாளுமன்ற தேர்தலப்போ ஒரு 10 தொகுதி 9 தொகுதி வாங்கினீங்களே, அங்கே அந்த வேட்பாளர் தேர்வு நடைமுறை எப்படி நடந்துச்சுன்னு ஜோதிமணி ஒரு 10 நிமிஷம் பேசுவாரா? அப்போ உங்களுக்கு நீங்கள் நிற்கிற தேர்தல்னா பேசாமல் இருப்பீங்க. கரூரில் எந்த அடிப்படையில் என்னை தேர்ந்தெடுத்தீங்க? வெளிப்படையாக விவாதிக்கணும்ல. நேர்காணல் நடந்துச்சா? இல்லை கரூரில் வேறு யாரும் சீட்டு கேட்கலையா? கரூர்னாலே ஜோதிமணி தான் நிற்கணுமான்னு ஒருத்தர் கேட்டால் ஜோதிமணிக்கு அத்தனை தகுதிகளும் இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஒருத்தர் கேட்டால் அதுக்கு ஆன்சர்பெல்லாம் இல்லையா ஜோதிமணி? அப்போ உங்கள் தேர்தல்னால் நீங்கள் பேசாமல் இருப்பீங்க. அடுத்தது நமக்கு சம்மந்தம் இல்லாது நம்ம ஜெயிச்சு சேஃபாக இருக்கோம், அது இன்னொரு யாரோ நிற்க போகிற எம்எல்ஏ தேர்தலான்னு நீங்கள் என்ன வேணாலும் பொதுவெளியில் பேசுவீங்களா? வேட்பாளர் தேர்வில் வெளிப்படைத்தன்மை இல்லை. வேட்பாளர்களை தேர்வு செய்துவிட்டு தொகுதியை கேட்டு வாங்குகிறார்கள். ஆமாம், கரூரை யாருக்காக கேட்டு வாங்கினாங்க? யாருக்கு சார் கேட்டு வாங்கினாங்க? கரூரை ஜோதிமணிக்கு தானே சார் சண்டை போட்டு வாங்கினாங்க. ராகுல் காந்தி வரைக்கும் ப்ரெஷர் கொடுத்து வாங்கினாங்க. அதுதான் நடைமுறை. இப்போது தேசிய கட்சிகள் ஒரு பெரிய கட்சியோட கூட்டணி வைக்கிற போது 25 இடம் 30 இடம்னு கேட்டு வாங்குறாங்கன்னா, சார் இந்த தொகுதியில் அவர் இப்போ வானதி செந்தில் பாலாஜி வராரு தெற்கு, எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு, ஏன்னா வடக்கு கொடுங்கன்னு கேட்டு தான் வாங்குறாங்க. எடப்பாடியும் நல்ல உறவு இருக்கிறனால கொடுத்துட்றாரு. அப்போ வேட்பாளருக்காக தானே வடக்கு கொடுத்தாங்க. அப்போ வடக்கில் இத்தனை வருஷ காலமாக மண்டல் தலைவராக இருந்தானே ஒரு பிஜேபிக்காரன், அவன் எங்கே தலையில் துண்டை போட்டு போகிறதா? இதெல்லாம் பேசிக்கிட்டே போகலாம். எல்லா கட்சியிலையும் எல்லா வேட்பாளர்களுக்கும் பேசலாம். வேட்பாளருக்காக தான் தொகுதி கேட்டுவாங்க. இந்த மாதிரி கேட்டு வாங்குகிற இடத்தில் இருக்கிற ஒரு கட்சிக்கு வேட்பாளர் வச்சு தான் தொகுதியை வாங்குவாங்க. சில நேரங்களில் தொகுதி வந்துடும். மேலூர் வந்துச்சு, அப்படி அதில் ஒன்று தான் மேலூர். வேட்பாளரை தேடினாங்களா, கார்த்தி சிதம்பரம் ஒன்று சொன்னார், மாணிக் தாக்கூர் தன்னுடைய மாமனாரை சொன்னார். போன தடவை ஒரு வேட்பாளர் தோல்வியை தழுவியவர்.
இப்போ விஸ்வநாதன் எங்க இருந்தோ வந்து பிரஷரை கொடுத்து அவரு வாங்கிட்டு போயிட்டாரா? கடைசி நிமிஷத்துல அறிவிச்சாங்க. அதைத்தான் சொல்றேன். அப்போ தொகுதி வந்தும் வேட்பாளரை திட்டிக்கிற ஒரு அந்த விஷயமும் இங்க நடக்குது. தேசிய கட்சியில இருக்கிற பிரச்சனையே அதுதான். இதே ஒரு மாநில கட்சி வச்சு திமுக அண்ணாதி வாங்கி 10 பேர் இருப்பான், தயாரா இருப்பான். யாராவது உள்ளூர்காரனே போட முடியும் வேட்பாளரா நீங்க. இது தவிர்க்க முடியாது. இதை பொது வெளியில பேசினால ஜோதிமணி சாதிச்சது என்ன? தன்னுடைய சுய கோபத்தை தீர்த்து கொண்டதை தவிர இந்த கட்சிக்கோ இந்த அணிக்கோ ஏதாவது ஒரு துளி பிரயோஜனம் இருக்கா? மாறா பின்னடைவில் அவர் ஒரு குத்து விட்டார் தான் சொல்லுவேன் அந்த கூட்டணியை நோக்கி. இந்த வெளிப்படைத்தன்மையை நீங்க ஏன் எம்பி எலெக்ஷன்ல கேட்க மாட்டீங்கன்னு தானே நான் கேட்கிறேன். காங்கிரஸ் ஒன்றை கேட்பானா கேட்க மாட்டேன். ஏமா இவ்வளவு தூரம் வந்து கேட்குறீங்களேம்மா, கரூர்ல நானும் தானமா சீட்டு கேட்டேன், எனக்காக நீ குரல் கொடுத்தியா? இல்ல வெளிப்படையா நேர்முக தேர்வு வெளிப்படையா நடக்கணும், நேர்காணல் நடக்கணும்னு எனக்கா ஜோதிமணி சொல்லியிருக்காங்களா? அரசியல்வாதிட்ட அந்த நேர்மையை யாருக்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. ஜோதிமணி விதிவிலக்கு அல்ல. அது அப்படிதான் கடந்து போகணும். திருமாவளவன் ஏன் இவ்வளவு குழம்புறாரு? நெருக்கடி அதிகமாயிடுச்சு. முதல்ல போட்டிங்கிறாரு, அப்புறம் போட்டு வாபஸ்ங்கிறாரு. கட்சியில வந்து ஏன் இவ்வளவு குழப்பம்? இல்ல சார், சிலருக்கு ஏதாவது ஒரு இந்த வாய்ப்பு போதும்னு அவர் நினைச்சிருக்கலாம். ஒரு தலைவருக்குரிய அதிகாரம் அது. ஒருத்தருக்கு 2 இடம் வாய்ப்பு கொடுத்துட்டோம், 3 இடம் வாய்ப்பு கொடுத்துட்டோம், இல்லை 1 இடம் எம்எல்ஏ ஆயிட்டாரு போதும், அடுத்து இவருக்கு வாய்ப்பு கொடுக்கலான்னு ஒரு தலைவருக்கு தன் எதிர்காலத்தை பற்றி தன் கட்சியினுடைய எதிர்காலத்தை மனசுல வச்சு முடிவெடுக்கிற அதிகாரம் உண்டு. திருமாவளவன் அதுக்கு விதிவிலக்கு அல்ல. ஆனா இந்த முறை அந்த நெருக்கடியை, தன்னுடைய இயலாமையை அல்லது ரொம்ப ஒரு மன வருத்தப்படி சொல்லி சிலரை காயப்படுத்த வேண்டாம்னு நினைக்கிற அந்த உணர்வு திருமாவளவனை இந்த இடத்துல கொண்டாந்து நிறுத்திச்சுன்னு தான் நான் பார்த்தேன். ஷானவாஸ் உனக்கு சீட்டில்னு மூஞ்சிக்கு நேரம் சொல்ல தெரியும், சொல்ற துணிச்சல் இல்லைன்னு நீங்க ஒரு மாதிரி பார்வை பார்க்கலாம், விமர்சிக்கலாம். ஷானவாஸ் என்ன இருந்தாலும் இந்த கட்சிக்கு உழைச்ச நபர், அவர்கிட்ட அப்படி கடுமையாக சொல்ல வேண்டாம் அப்படின்னு அந்த நேரத்துக்காக காத்திருக்கலாம் அவர், அல்லது உடனே சொல்ற துணிச்சல், அந்த துணிச்சல் அவருக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம். இப்படி பல நெருக்கடிகளுக்கு இந்த முறை ஆட்பட்டுட்டார். என்னுடைய கேள்வி, இது அத்தனை நீங்கள் வீடியோ முன்னாடி பேசி ஆவணப்படுத்தணுமா? இப்போ தலைவர் 2 நாளாக அவர் டிஸ்கஷனில் இருக்கார், கொஞ்சம் மூடு சரியில்லை, இல்லை என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்காரு, கொஞ்சம் அவர் டிஸ்டர்ப் பண்ணாங்க. 2 நாள் அமைதியாக இருந்துட்டு 3ஆம் நாள் வந்து துணிச்சலாக அறிவிச்சிருக்கணும் சார். திருமாவளவனுடைய துணிச்சலை அறிந்தவன்கிற முறையில் நான் இதை எதிர்பார்க்கிறேன். பொதுவெளியில் அரசியல் பண்ணுற துணிச்சல் மட்டுமல்ல, கட்சியை கட்டுக்குள் வைக்கிறதுக்கும் அந்த துணிச்சல் அவசியம் என்பதை திருமாவளவனுடைய கடந்த 2 வார கால தடுமாற்றம் கலந்த அந்த உடல் மொழி இருக்குல்ல, அது மற்ற தலைவர்களுக்கும் ஒரு பாடமா ஆயிடுச்சோன்னு எனக்கு. அதான் நெருக்கடினாலதான் சார். நான் கொடுக்க முடியாது போயான்னு சொல்ற டைப்பா இருந்தா இவ்வளவு நெருக்கடிக்கு ஒரு ஆளா இருக்க மாட்டாரு. அதுவே ஒரு செக்கு தான் நான் சொன்னேன். நான் ஒரு அறிவிச்ச அன்னைக்கே சொன்னேன் அவர் போட்டியிட மாட்டார்னு. எனக்கு கிடைச்ச தகவல் காட்டுமன்னார் கோயிலில் இன்னாரை தான் நிறுத்தணும், அல்லது ஏற்கனவே இருந்தவரை சிந்தனை செல்வனை அங்கே போய் நிறுத்தி செய்யூரை ஜெயிக்க வைக்க பார்க்கணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டு அதை அமல்படுத்துகிற போது இருந்த சிக்கல் தான் திருமாவளவனுடைய அந்த தடுமாற்றத்துக்கு காரணம். அதை உடனே சொன்னால் சிந்தனை செல்வன் கோச்சுக்குவாரோ? அப்போ அப்படி என்ன நான் குறைஞ்சி போயிட்டேன், சிட்டிங் எம்எல்ஏ தூக்கி செய்யூரில் போடுற அளவுக்கு அவருக்கு என்ன தகுதி இருக்குன்னு இவர் கேட்டுருவாரோ அப்படின்னு பல கேள்விகள் அவருக்கு எழுந்திருக்கலாம். இவ்வளவு வெளிப்படையாக நாமெல்லாம் விவாதிக்கிற அளவுக்கு ஒரு தலைவர் நடந்திருக்க கூடாது. இத்தனையும் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல இவ்வளவு போராடி ஜெயிச்சுட்டு இன்னும் 3 வருஷம் பாக்கி இருக்கும்போது திடீர்னு அதுதான் சொல்றேன். அது அந்த அறிவிப்பே ஒரு நெருக்கடியை சமாளிப்பதற்கு அவர் கையில் எடுத்த ஆயுதம். வேற ஒருத்தர் காட்டுமன்னார் கோயில போடலாம்ல, அப்படிதானே போட்டார்ல, இப்ப போட்டாரு. அதான் சார் சொல்றேன், அந்த அறிவிப்பே ஒரு தற்காலிக ஆயுதம்னு சொல்றேன். நீங்க அதை காதலே வாங்கலே, ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் பண்ணார் அவர். ஆனால் அதைத்தான் சொன்னேன், கண்ணு கட்டியே கை கட்டியது, கண்ணு முன்னாடியே தேர்தல் நடக்கிற போது இந்த ஆயுதத்தை அவர் கையில் எடுத்துருக்கணும். இந்த ஆயுதம் குளறுபடி வரல, புரிஞ்சுப்பாங்க. ஆமா, அதனால தவிர்த்திருக்கணும்னு சொல்றேன் நான், தவிர்த்திருக்கணும். அதனால திருமாவளவனுடைய கடந்த 2 வார கால நடைமுறை, பேச்சு, உடல் மொழி எல்லாம் மற்ற அத்தனை தலைவர்களுக்கும், தேர்தல் அரசியலில் ஈடுபட்டிருக்கிற அத்தனை தலைவர்களுக்கும் ஒரு பாடம்னு நான் சொன்னேன். ஒரு கான்ஃபிடன்ஸ் போனாப்புல தெரியுது அவர்கிட்ட. அந்த மாதிரி நான் சொல்ல விரும்பலை. அந்த நெருக்கடியை சமாளிக்க முடியல, அல்லது எனக்கு இவ்வளோ நெருக்கடிகள் இருக்குன்னு வெளிப்படையாக சொல்லியாவது அதை சமாளிக்கலாமான்னு ஒரு முயற்சி எடுத்தார். சமாளிக்கிறாரான்னு நீங்கள் நடுவில் ஷானவாஸ் பற்றி பேசுனீங்க. அவர் கட்சியோட தலைவர் திருமாவளவனுக்கு தெரியாதையே டிஎம்கேயோட என்ன நான் பண்ண வேணா வேற ஏதாவது தொகுதி மாற்றி கொடுக்குன்னு அவர் டீல் பேசினாப்லையும் அது இவருக்கு ரொம்ப இரிட்டேட் ஆனாப்லையும் கட்சி அதை ஷானவாஸ் ஒன்று வெளிப்படையாக ஒத்துக்கிட்டு திருமாவளவனும் ஷானவாஸ் முன்னாடி அது தவறுன்னு சொல்லாத வரைக்கும் அந்த யூகம் கலந்ததை நம்ம சொல்ல முடியாது. நம்ம அதை விமர்சிக்கிறது தப்பு. எனக்கு அதெல்லாம் அன்அஃபிஷியலாக பேசிட்டு தான் சார் இருப்போம். ஒரு தோழமை கட்சியில் போய் சார் இந்த இடம் அப்படி நிற்கிற எப்போ மனிதநேய மக்கள் கட்சி கேட்குறாங்க நாகப்பட்டினத்தை கொஞ்சம் நீ விட்டு கொடுத்துருப்பா உங்கள் தலைவர்கிட்ட சொல்லணும்னு ஸ்டாலின் சொல்லியிருந்தா என்ன தப்புன்னு கேட்குறேன். உடனே அவர் திமுக அடிமையாக மாறிவிட்டார். அவர் என்ன பிஜேபி அடிமையாக அப்படி மாறினாரு? அவங்க தோழமை கட்சியோட தலைவர் சொன்னாதான் 10 கட்சி இருக்கு, இந்த இடம் அவங்க கேட்குறாங்க. தோழமை கட்சியோட தலைவர் சொல்லட்டும், அதை இவருக்கு உடனே அதைத்தான் நான் சொன்னேன். இதெல்லாம் நடந்ததான்னு தெரியாத வரைக்கும் நம்ம அதுக்கு மேலே அதில் விமர்சிக்க கூடாதுன்னு நான் சொல்கிறேன். நான்
முதல்ல அவர் விவாதித்திருக்க வேண்டிய நபர் திருமாவளவன் தான். அதில் எனக்கு மாற்று கருத்து. அவர் அதை மறுப்பு தெரிவிக்கலையே. அதுதான் அவங்களுக்குள்ள நடந்தது நமக்கு எப்படி சார் தெரியும்? தெரியல சொல்லணும்ல, இல்ல இந்த மாதிரி நடக்கல, நான் அப்படி ஒரு துரோகம் அவர் சில பேட்டிகள் கொடுத்திருக்கிறார், முழுமையா பார்த்துட்டு நம்ம அதை விமர்சிக்கலாம். ஷானவாஸும் பேட்டிகள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறார். நான் தான் சொல்லிட்டேனே, முதல்ல அவர் போய் தன்னுடைய விருப்பத்தை சொல்ல வேண்டிய இடம் எது? தன் கட்சி தலைவர் தான். அப்படி சொன்னாரா சொல்லலையான்னு நமக்கு தெரியாத போது அதுக்கு மேல அதை விமர்சிக்க கூடாது. ராஜாவுடைய அந்த ஆடியோ அது அநேகமாக ஒரு 10 வருஷம் முன்னாடி பேசப்பட்டதுன்னு நினைக்கிறேன். திட்டமிட்டு பதிவு செய்யப்பட்ட ஒரு விஷயம்தான். அது என்னுடைய குரல் அல்லன்னு ராஜா சொன்ன பிறகு குரல் அப்படியே நான் சொல்லிடுறேன் சார், சம்பந்தப்பட்ட நபர் அது என் குரல் அல்ல, அது ஏஐ தொழில்நுட்பத்தில் பயன்படுத்தி வெளிவந்த குரல் அப்படின்னு சொன்ன பிறகு அது அவர் குரல் தான்னு சொல்ற அதிகாரம் உங்களுக்கோ எனக்கோ இல்லை. சம்பந்தப்பட்ட நபரை மறுத்து விட்ட பிறகு அது அவர் தான் பேசினார்னு சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு எனக்கு என்ன வந்துச்சு? பொது வழியில் அரசியல்வாதிகள் பேசலாம், நல்ல கவனிங்க. உங்க குரல் தான், நீ சொன்னதெல்லாம் உண்மைதான், இது உங்ககிட்ட ஒரு ஆள்கிட்ட மட்டும் சொல்லல 10 பேர்கிட்ட சொல்லியிருக்க அப்படின்னு மேடை போட்டு அரசியல்வாதிகள் பேசலாம். அந்த வழக்கை எதிர்கொள்ளலாம். அவங்க வழக்கு போடுவேன்னு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறார். அவர் என்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறார் சம்பந்தப்பட்ட நபர். அது அந்ததோட போறதா நல்லது. சம்பந்தப்பட்ட நபர் மறுத்த பிறகு நாம் அல்ல அவர் தான் குரல் தானே நீங்கள் சொல்றதுக்கு என்ன என்று ஆதாரம் இருக்கா? நீங்கள் சொல்ற ஆதாரத்தை டெஸ்ட் பண்ணி பார்த்து ஆமான்னு என்ஓசி கொடுக்கறதுக்கு என்கிட்ட அதிகாரம் இருக்கா, அறிவு இருக்கா? இப்போ ராஜா வந்து திமுக ஒரு தேவையற்ற சிக்கலை ஏற்படுத்திட்டாரா? இதையே ராஜான்னு சொல்றதை விட இந்த சிக்கல் வரணும்னு தான் இந்த ஆடியோவே வந்திருக்குன்னு அந்த பார்வையும் பார்க்கலாம்ல. அது உண்மையான ஆடியோவா இருக்கட்டும், ஏஐ தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட ஆடியோவா இருக்கட்டும், ஒரு சங்கடத்தை கொடுக்கணும் தான் இந்த ஆடியோ வெளியில வருது. சம்பந்தப்பட்ட நபர் அந்த முயற்சியில் வெற்றி பெற்றிருக்கிறார். அதுக்கு காரணமாயிட்டார்ல இவரு. அதுதான் சார், நாளைக்கு சந்திரசேகரன் பேசினார் ஒரு ஆடியோ வந்தாலும் என் கருத்து இப்படிதான் இருக்கும். சந்திரசேகர் அதை மறுத்த பிறகு நான் இது சந்திரசேகர் குரல் தான் நான் பேச மாட்டேன். புரியுதுங்களா? மற்றபடி அது 2 பேரும் வழக்கு நீதிமன்றத்துக்கு போற போது அவங்க வழக்க செஞ்சு ராஜா தான் மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் வேற வழி இல்லாம மறுக்கிறாங்கல்ல. இப்ப எல்லாரும் ஆமா சார், நான் தான் அதை மாட்டிக்கிட்டாருன்னு ஏன் நம்ம போய் கொக்கி போடணும் சார்? யாரையுமே அப்படி சொல்லக்கூடாது சார். நீங்க ராசாக்காக சொல்லல. இது எடப்பாடியை பத்தி ஒரு ஆடியோ வருது சார். எடப்பாடி ஒரு ஆடியோ பேசுறார். அந்த ஆடியோ குரல் என்னுடைய குரல் இல்லைன்னு எடப்பாடி சொல்லிட்டாருன்னா அதை ஏத்துக்கிறது தான் நம்ம மரியாதை, பத்திரிகையாளருடைய கடமை, அது தர்மமும். அதுதான். இல்லையே அவர் குரல் நான் நிரூபிச்சு காட்டுறேன்னு அந்த ஆடியோ வெளியிட்ட ஒருத்தர் சொல்றான்னா நீதிமன்றத்தில் போய் நிரூபிச்ச பிறகு எடப்பாடியை கிளின்னு கிளிக்கலாம். முதலமைச்சராக இருந்த நீங்கள் இப்படி பொது வெளியில் போய் சொல்லலாமா? ஏதோ டங் ஸ்லிப் ஆகி பேசிட்டேன், இல்லை ஒரு ஃப்ளோவில் பேசிட்டு என்னத்தையும் அவனை கடந்து போகிறத விட்டு நான் பேசவே இல்லைன்னு போய் சொன்னீங்களேன்னு அப்போ தான் நம்ம எடப்பாடி விமர்சிக்க முடியுமே தவிர, அவர் மறுத்த பிறகு ஒரு இறுதி தீர்ப்போ இறுதி முடிவோ வராத போது அதை பற்றி விவாதிப்பது தவறு. இது அவருக்கும் பொருந்தும், ஆராசாக்கும் போதும், உங்களுக்கும் பொருந்தும், எனக்கும் பொருந்தும். பட் எடப்பாடி இதை வச்சுக்கிட்டு பப்ளிக் மீட்டிங்ல வந்து கடுமையாக பேசுறாரு. ஆமாம், அதுதான். அதைத்தான் நான் என்ன சொன்னேன், அரசியல்வாதிகள் பேசலாம், பத்திரிகையாளர்கள் நாம் ஒரு எல்லை தாண்டி அதை விமர்சிக்க முடியாதுன்னு சொன்னேன் நான். இது வந்து ஏடிஎம்கேக்கு ஒரு அட்வான்டேஜ் தானே. நிச்சயமா சங்கடம் கொடுக்குறது தானே சார். திட்டமிட்டு தான் அந்த ஆடியோ வர்றதே திட்டமிட்டு தானே சார் வருது. அதே மாதிரி இந்த பக்கம் இருந்து சில ஆடியோ வரலாம், வந்துச்சுன்னா அதுவும் அரசியல் தான் சார். ஒருத்தனை எதிராளியை பலவீனப்படுத்துவது அது நிஜமாகவே இருந்தால் கூட இந்த 10 வருஷம் கழிச்சு இந்த ஆடியோ வருதுன்னா, பேசப்பட்ட வருஷத்தை பார்த்தா கலைஞர் உயிரோடு இருக்கிறார், அதிகபட்சம் 16. அப்போ 10 வருஷம் ஆச்சா? 10 வருஷமாக அதை வச்சிருந்து தேர்தல் நேரத்தில் வெளியிடுறாங்கன்னா என்ன அர்த்தம்? ராசாவின் இன்னொரு முகத்தை நாங்கள் கிழித்து காட்டுகிறோம், மக்கள் முன்னால் அம்பலப்படுத்துகிறோன்னா ஏன் போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம்லாம் அதை பற்றி சொல்ல மாட்டீங்களா? அப்போ ஏதோ ஒரு காரணம் இருக்குல்ல, ஏதோ ஒரு காரணம் இல்லை. அரசியல் ரீதியாக திமுகவை ஆராசாவை சங்கடப்படுத்துவது இதே தான். இங்கிட்ட இருந்து ஏதாவது ஒன்று வந்தாலும் அப்படிதான். சரி, 4 வருஷமா விஜய்க்கும் அவருடைய மனைவி சங்கீதாவுக்கும் டேர்ம்ஸ் சரியில்லை, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அதை இப்போ வந்து டைவர்ஸ் நோட்டீஸ் போகிறாங்க. இதுவும் இதே மாதிரியா? நீங்கள் கிட்டத்தட்ட அந்த விமர்சனம் அப்பயும் வந்தது. அப்பயும் நான் உங்களுக்கே அதை பதில சொன்னேன். அந்த சங்கீதா நோட்டீஸ் எடுத்து படித்து பாருங்க. கடந்த ஓராண்டுக்கும் மேலாக நமக்குள் வாத பிரதிவாதங்கள் வழக்கறிஞர்கள் மூலமாக நடந்தது. அதில் எதுவும் அடைபடாததுனால, ஒரு மையப்புள்ளிக்கு வர முடியாததுனால, சமாதானம் ஏற்படாததால நான் இந்த வழக்கை தொடுக்கிறேன். அதில் இருக்க எடுத்து படிக்க. வழக்கை தொடருங்க, நான் வேணான்னு சொல்லாது. நான் சொன்னது என்ன சார், 1 வருஷமா நடந்துகிட்டு இருந்திருக்கு அவங்களுக்குள்ள. ஆனால் இந்த ஆடியோ சார், ராசா சம்பந்தப்பட்ட நபர் சார், உங்களை பற்றி ஒரு ஆடியோ கையில் வந்திருக்கு, இது உங்களுக்கு தான் நான் நம்புறேன், என்கிட்ட ஆதாரம் இருக்கு அப்படி ஏதாவது நடந்திருந்தால் அதையும் ஒப்பிடலாம். அதை சங்கீதா 23ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த வேலையை செய்யலாமே. அதையே சார் நீங்களும் நானும் முடிவு பண்ண முடியும்? இல்லை, அது நீங்கள் சங்கீதா கிட்ட தான் அந்த கேள்வி கேட்கணும். நான் சங்கீதாவுடைய வழக்கறிஞர் அல்ல. நான் இந்த கேள்வி என்னைக்காவது சங்கீதா பார்த்தீங்கன்னா ஏமா இவ்வளோ நாள் இருந்தீங்க, இது வழக்கே ஒரு ஏன் போலிங் வரைக்கும் ஒரு குடும்ப தகராறு எதுக்கு போலிங் டேட்டில் கொண்டாந்து திணிக்கிறீங்க நீங்கள்? உங்கள் நோக்கம் என்ன கேட்பாங்கல்ல, உங்களை பார்த்து அந்த கேள்வி வரும். எதுக்கு சார் போலிங் வரைக்கும் தள்ளி போடுறீங்களா? இப்போ விஜயை நீங்கள் இவ்வளோ பாதுகாக்கிறீங்களான்னு உங்களை பார்த்து ஒருத்தர் கேள்வி கேட்டால் முகத்தை நம்ம எங்கே போய் வைக்கிறது? அது குடும்ப விவகாரம் சார். அது அவங்க அதுக்கு ஆன்சரபிள் அவங்க தான். இப்போ அந்த அம்மா அப்படி ஒரு வழக்கை தொடுத்துட்டு விஜயை ஆதரிக்காதீர்கள்லாம் ஒரு வீடியோ போட்டுட்டு திமுக மேடைகளில் ஏறிக்கிட்டு பிஜேபி அதிமுக மேடைகளில் ஏறி ஒரு அரசியல் பண்ணாங்கன்னா
நம்ம இந்த தியரியை புறக்கணிக்கவே முடியாது. அரசியலுக்காக தான் இந்த வழக்கை இந்த நேரத்தில் தொடுத்திருக்காங்கன்னு குடும்ப சண்டையாகவே இருந்தாலும்னு அவங்க வழக்கை போட்டாங்க, முடிச்சு நேரம் லண்டன் போயிட்டாங்க. எப்போ வருதோ வக்கீல் சொன்னால் வக்கீல் சொல்கிற நேரத்துக்கு வந்துட்டு போக போகிறாங்க. அது குடும்ப விவகாரத்தை இதையும் நம்ம ஒப்பிடவே முடியாது சார், ஒப்பிடக்கூடாது சார். பிஜேபி அரசியல் உருவம் அண்ணாமலைக்கு சீட்டு கேட்டாங்களா இல்லையான்னு தெரியல. அவர் எனக்கு கொங்கு மண்டலத்தில் சீட்டு வேணும்னு கேட்டிருக்காரு. அது அங்கே ஆல்ரெடி இல்லை. அங்கே ஒன்று வடக்கு அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அண்ணாமலைக்கு அங்கே சீட்டு இல்லை. கேட்டிருக்காருன்னு சொன்னீங்களே, ஆமாம், எப்படி தெரியும்? அப்படி செய்தி தான் நான் கேட்குறேன் சார். வாய்களியே பேசுகிறார்ல அண்ணாமலை, எத்தனை பத்திரிகை நான் வரவேற்கிறேன். பத்திரிகையாளர் எதாக இருந்தாலும் போட்டு உடைக்கிற அண்ணாமலை இந்த விஷயத்தில் எதுக்கு கள்ள மௌனம் சாதிக்கிறார், கள்ள நாடகம் ஆடுறார்? நேற்று ஒரு லெட்டர் வந்துச்சு, முழுக்க அண்ணாமலையுடைய மனக்குமுறைகளை விவரிக்கிற மாதிரியான கடிதம் தான். அந்த கடிதத்தை 3ஆம் நபர் ஒருத்தர் வச்சு இது அவர் கடிதம் அல்லன்னு ஃபேக்ட்னு சொல்றீங்க. ஏன் உங்களுக்கு வாய் இல்லையா? எதுக்கு இந்த நாடகம்? இவ்வளவு நாடகம் ஆடுகிற அண்ணாமலைக்கு நம்ம இவ்வளவு முக்கியத்துவம் தரணுமா? ஒரு வருஷம் இருங்க சார், இருங்க. அரசியலே அங்கேதான் ஆரம்பிக்குது. அதுதான் கேட்கிறேன், அவசியம் என்ன? பிஜேபியை பலவீனப்படுத்துறது. திருமாவளவன் தன் கட்சியை கொஞ்சம் பலவீனப்படுத்திக்கிட்டார் தன்னுடைய அந்த தடுமாற்றமான சூழ்நிலை காரணமா. அதே தான் அண்ணாமலையும். சரி, அவர் பலவீனப்படுத்தினா அவர்களே வீக் ஆயிடுவார். ஆயிட்டார்ல. பதவியை விட்டு என்னைக்கு அவரை எடுத்தாங்களோ மாநில தலைவர் பதவியில இருந்து, அப்போது இருந்தே அவர் ஹாப்பியா இல்லை. நம்பர் 1. நான் திரும்ப கேட்டேன், நீங்க சீட்டு கேட்டீங்களான்னு கேட்டேன். அண்ணாமலைகிட்ட இருந்து வெளிப்படையாக வார்த்தை வரவே இல்லை. சும்மா சொல்கிறேன், நான் கேட்கல, நான் போட்டியிலன்னு சொல்கிறார். அவர் அப்படி சொன்ன பிறகு பியூஷ் கோயலோ நைனா லிஸ்ட்டு வரும்போது பாருங்கன்னாங்க. அப்போ நம்மளாம் என்ன நினச்சிருந்தோம், எழுதி அனுப்பிச்சிருக்காங்க போல, அண்ணாமலை சமாதானப்படுத்திட்டாங்க போல, எழுதி அனுப்பிச்சிருப்பாங்க போல நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். இந்த யூகங்கள் அவசியமா? ஒரு வெறியோடு திமுகவை வீழ்த்த வேண்டிய இந்த நேரத்தில் இப்படி உங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டு இருக்கிறது அவசியமான்னு நான் கேட்குறேன். தனக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லாத பிஜேபி அழிஞ்சா பரவாயில்ல, அப்போ விட்டுட்டு பேசாமல் இருக்கணும். நான் சீட்டு கேட்டேன், கொடுக்கல. இப்போ நான் சிங்காநல்லூரில் போட்டியிட வாய்ப்பு கேட்டேன், அந்த தொகுதியை கேட்டு பெறலன்னு இந்த லெட்டரில் இருக்குது. அண்ணாமலை மறுக்காத வரைக்கும் அவர் எழுதின கடிதம் தான் நான் சொல்லுவேன். 3ஆம் நபர் மறுக்க முடியாது. ஏன்னா அண்ணாமலை ஒன்றும் கோமாவில் இல்லை, ஐசியூவில் இல்லை. வெளிநாட்டிலே இருந்தாலும் லண்டன்ல இருந்துகிட்டே அறிக்கை விட்டவர் தான் அண்ணாமலை. 3 மாசம் கோர்ஸ் படிக்க போனார்ல, லண்டன்ல இருந்துகிட்டே எத்தனை அறிக்கை வச்சு எடுத்து பாருங்க, எத்தனை ட்வீட் வச்சு எடுத்து பாருங்க. அறிக்கை அவர் பேரு வரலையே, அவர் விட இல்லையே. 3ஆம் நபர் தானே இது ஃபேக்ட்னு சொல்றாங்க. போலியான இந்த கடிதம் உண்மையில்லை என்று தகவல். என்ன தகவல்? நீங்க எதுக்கு மறுக்கிறீங்க உட்காந்துக்கிட்டு? ஏன் சார் இன்னொரு நபர் அதை மறுக்கிறார், புகழ்பெற்ற ஒரு யூடியூப்ல அதை மறுக்கிறாங்க. அது அந்த நிறுவனத்தினுடைய கிரெடிபிலிட்டிக்குள்ள வரல. அண்ணாமலையினுடைய குரல் அவர்களுடைய குரல் அல்ல, அவர்கள் குரல் அண்ணாமலையின் குரல் அல்ல. அவ்வளவு தூரம் இங்கே ஃபோன் பண்ணி நீங்க போலின்னு சொல்லுங்கன்னு சொல்றாருன்னா இன்னும் அண்ணாமலை கிட்ட அந்த சேட்டை குறையலன்னு தான் அர்த்தம். இந்த சில்மிஷம் இன்னும் குறையல. நோக்கம் என்ன? இந்த பிஜேபியை சீண்டுவது, அவர்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துவது. இப்படிதான் நம்ம பேச வேண்டியிருக்கு. இந்த நேரத்தில் அந்த கடிதத்தையும் வர வச்சு, அந்த கடிதம் போலின்னு தன் வாயால் சொல்லாமல் இருந்து, அப்போ நீங்கள் என்ன சாதிக்க நினைக்கிறீங்க? நயினார் இருக்கிற போது பிஜேபி ஜெயிக்க கூடாது, ஸோ என் தலைமையில் தான் ஜெயிக்கணுங்கிறீங்க அப்படின்னு அவர் நினைக்கிறாரோடு சந்தேகத்தை கிளப்புனது நான் இல்லை, அண்ணாமலை தான். அப்படி அவர் தலைமையிலே ஒன்றும் பெருசாக ஜெயிக்க முடியலையே. சரி, அதுக்காக இது எடுத்துக்கூட அவ மாசமா இருக்கான்ட்டு இவ வகுத்து எடுத்து குத்திக்கிட்ட மாதிரியா? ஏன் சார் இதெல்லாம் ரொம்ப அவருக்கு மிக சின்ன வயசுலேயே அவருக்கு அந்த பதவி கொடுத்தாங்க. ஆனா அவரால் சாதிக்க முடியல. அவர் தொகுதியில் அவர் எதுவுமே சாதிக்க முடியலன்னு சொல்லல. கட்சியை கொஞ்சம் வளர்க்க நினைச்சார், வளர்த்தார். இளைஞர்களை அந்த கட்சியை நோக்கி இழுத்தார். அண்ணாமலை எதுவுமே செய்யலாம் அப்படிலாம் ஒரு வழியில கடந்து அந்த வளர்ப்பு எவ்வளவு வளர்த்தாரோ அது வெற்றி கிடைக்கல. ஒரு அளவுக்கு மேல வரல. தேர்தல் வெற்றி கிடைக்கல. அதைத்தான் நான் சொல்றேன். யாரோ ஒருத்தி பிள்ளைப்பத்துக்கு போறான்ட்டு நீ எதுக்கு வகுத்து குத்திக்கிற? உனக்கு வர்ற காலம் வரைக்கும் நீ பொறுத்தர் கொடுங்கிறேன்னா. அப்போ அந்த கடிதத்தின்படி பார்த்தா, நான் திருப்பி பாயிண்ட்டுக்கு வர்றேன். அவர் கருத்துப்படி அவர் சிங்காநல்லூர் கேட்டார். ஏன் கேட்டு வாங்கலன்னு கேட்குற உரிமை அண்ணாமலைக்கு இருக்கு. ஏன்னா அவர் உரிமை படைத்தவர். இந்த கட்சி இன்னைக்கு பேசப்படுகிற இடத்துல இருக்குதுன்னா அண்ணாமலையோட உழைப்பும் மிக முக்கிய காரணம். அதை யாருமே மறுக்கலை. நீங்கள் ஏன் நான் சீட்டுக்கு அப்போ 3 தடவை 4 தடவை பத்திரிகையாளர் சந்திச்சு நான் தேர்தலில் போட்டியிடவில்லை, நான் சீட்டை கேட்கல, அண்ணாமலை ஏன் அந்த பச்சை பொய்ய சொன்னார்? இந்த அண்ணாமலை முதல்ல தோல் உரிக்கணுங்கிற நான். இது மாதிரியான அரசியல்வாதிகளை முதல்ல அப்புறப்படுத்தணுங்கிறேன் நான். அவர்கள நடிகருங்கிறீங்க. அதே நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, நான் என் கருத்தை சொல்லி முடிச்சிட்டேன். நீங்க என்ன வேணாலும் அது ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸ் எல்லாம் நீங்க போட்டுக்கோங்க. சிரிச்சுக்கிட்டு சொல்லல சார், நிஜமாகவே அவமானகரமா நான் உணர்றேன். இவ்வளவு பெரிய இடத்துக்கு வளர்ந்த அண்ணாமலை எதுக்கு பச்சையா போய் சொல்லணும்? 4 தடவை பத்திரிகை செஞ்சு நான் தேர்தலே போட்டியிடலைங்கண்ணா. ஏன் எல்லாத்தையும் நான் மே 4ஆம் தேதி சொல்றேங்கண்ணா? ஏன் சொல்றீங்க? ஏன் இவ்வளவு தூரம் நான் சொல்றேன்? நான் பொய் சொல்றாருன்னு இந்த கடிதத்தை அவர் இன்னும் மறுக்கவே இல்லை. 2 நாளா உலா வந்துகிட்டு இருக்குல்ல, அது என் கடிதம் அல்ல. ஏன் அண்ணாமலை சொல்ல மாட்டார்? அதுல யோக்கியம் இல்லைன்னு ஒத்துக்கிறீங்களா? அதுல யோக்கியமற்ற மௌனம். அண்ணாமலையுடைய மௌனம் மிக நிச்சயமாக பிஜேபிக்கு துரோகம் செய்கிற மௌனம். சரி, அப்புறம் கட்சிக்காக நம்ம பிரச்சாரம் பண்ண போறோம். எல்லாத்துக்கும் இந்த லட்சணத்துல பிரச்சாரம் பண்றதுக்கு பேச அவர் வீட்லயே இருந்தா கூட நல்லா ஓட்டு வரும் சார்.
சார் இதையும் ஒரு பக்கம் தூண்டி விடுவார், இன்னொரு பக்கம் நான் பிரச்சாரம் பண்ண போனா அது இதை தான் சொன்னேன், பிஜேபிக்கு அது அவ்வளவு நல்லதல்ல. அண்ணாமலை செய்வது தவறு, துரோகம். இப்போ பிஜேபி வந்து காங்கிரஸ் மாதிரி வீக்காக இருக்கா, எப்படி இருக்கு இப்போ? இன்னொரு கட்சியை போட்டு ஒப்பிட்டு பண்ண வேண்டாம். அந்த 27ல் அவங்க எத்தனை ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம். இது பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வர்றாங்க, மாநில முதலமைச்சர்கள், மத்திய அமைச்சர்கள் எல்லாரும் வர்றாங்க. எப்படியாவது வர வைக்கணும். ஏதாவது ஓட்டு வாங்கி காட்டணும் தானே சார் முருகனை இங்கே நிற்க வைக்கிறாங்க அவினாசியில். முருகனை இங்கே எப்படியாவது எம்எல்ஏ ஆக்கி சட்டமன்றத்தில் ஒரு குரல் ஒழிக்கணும்னு நிற்க வைக்கிறாங்க. ஒரு மத்திய அமைச்சரை போய் ஓட்டு வாங்கணுங்கிறது தான் அவங்களுடைய முருகனை ஸ்டேட் அசம்பிளி கொண்டு வந்துட்டு அண்ணாமலை வந்து ராஜ்யசபா எம்பி ஆக்கி சென்ட்ரல் மினிஸ்டர் ஆக்கலாங்கிற பிளான் இருக்கு. எவ்வளவுதான் சார் கதை எழுதுவீங்க நீங்களும், எழுதிக்கிட்டே போறீங்க. அடிஷனல் பேப்பரா வாங்கி நீங்களும் எழுதுறீங்க. அந்த பேப்பரை திருத்தவே மாட்டாங்க, அந்த சென்டர் கூட போக மாட்டேங்குது ஆன்சர் சீட்டு. அதெல்லாம் நடக்கட்டும். அந்த பிளான் ஏன் அண்ணா அதுக்கு முன்னாடி அண்ணாமலை எம்பி ஆக முடியாதா? எந்த சட்டம் தடுக்குது உங்களை குறுக்க புகுந்துக்கிட்டு? ஒரு ராஜ்யசபா சீட்டு வாங்கிக்கலாம்ல அங்கேருந்து. ஸோ அப்போ எல் முருகன் அவினாசியில ஜெயிச்ச ஒரு சட்டமன்றத்துக்கு போகாத வரைக்கும் அண்ணாமலைக்கு விடுகாலமே இல்லையா? அப்ப இந்த ஜென்மத்துல போக முடியுமா சார் அண்ணாமலை? இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு, இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு, வேற ஆப்ஷன் இல்லையா? என்ன சார் ஜூன்ல வருது சார் 50 இடங்களுக்கு ராஜ்யசபா. முருகன் எங்க தமிழ்நாட்டில் இருந்தா எம்பி ஆகியிருக்காங்க. அப்போ அண்ணாமலைக்கு மட்டும் அது எங்க வேணாலும் ஆக்கலாம்ல சார். இப்போ ஒரு 70 இடம் நடந்தது இல்லை சார் தேர்தல், அதில் ஆக்கியிருக்க முடியாது சார். அது அவங்க விவகாரம், நீங்க கேட்டதுனால நான் அதெல்லாம் சொல்றேன். அந்த ஒப்பீடு தவறு. பிஜேபியை அவர்கள் நம்புகிற கடவுள் காப்பாற்றட்டும், தமிழ்நாடு பிஜேபியை. பல விஷயங்களை அற்புதமாகவும் ஆணித்தரமாகவும் பேசுனீங்க. மிக்க நன்றி. நன்றி.